ஓகே, ரெண்டு ரெண்டு பேரா போட்ல ஏறுங்க என்ன? ஓகே மேம். ஜெனி கை கொடு. ஐயோ சிவா, எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு போய் பயப்படுற? சரி உட்காந்துக்கோ. சுஜி வா. ஏய் சுஜி வாடி. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. நானும் கார்த்திக்கும் நெக்ஸ்ட் ரைட் போறோம். நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஏய் ராதிகா, நீ வாடி. நீ மட்டும் உங்க கூட போவ, நான் மட்டும் உன் கூட தனியா வரட்டா? நான் ராதிகா கூட வரேன், நீ போயிட்டு வா. ஓகே, நாங்க போயிட்டு வரோம். சிவா போலாம். சரி ஓகே. பை பை. பை டி. பாய். ஓகே எல்லாருக்கும் பாய். மச்சான் அதிர்ஷ்டக்காரன். என்ஜாய்டா மச்சான். சுஜி அவங்க வர்றதுக்குள்ளார நம்ம ஒரு காஃபி குடிக்கலாம். சூடா ரொம்ப குளிருடி. ஓகே, எல்லாரும் போயிட்டு காஃபி குடிக்கலாம். எனக்கும் லைட்டா குளிருதுடா, வாங்க போலாம். ஹே ஜெனி பயப்படாத. சிவா, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, மழை வருதுல்ல, எனக்கு வேற குளிருது, பயமா இருக்கு. சரி இப்ப என்ன பண்ணலாம்? திருப்பி போயிடலாமா? இல்ல வேண்டாம். வேண்டாம்னா? வேண்டாம்னா வேண்டாம் தான். ஓ அப்படியா? சரி ஓகே மேடம், உட்காருங்க. சிவா, நடுங்குது, குளிருது. ஐயோ ஜெனி, இப்படியே ரொம்ப நேரம் மலையில இருந்தீங்கன்னா இன்னும் உனக்கு குளிர் ஜுரம் வந்துடும். உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போலாமா? அது தாண்டி கிட்ட இருக்கு. நம்ம வந்த இடத்துக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகணும். ஓகே, ஆனா பயமா இருக்கே. என்னடா? இல்ல, ரொம்ப நேரம் ஆனாலும் இங்கே இருக்கலாம் சிவா. பரவாயில்ல, காய்ச்சல் வந்தாலும். ஆனால் தனியாக ஹோட்டலுக்கெல்லாம் போக வேணாம். இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேம்க்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னா தப்பாயிடும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? ஐயோ, நீ ஏன் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பேசுற? ஐயோ சிவா, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நம்ம இங்கேயே இருக்கலாம், மழை நின்றோம், நம்ம ரிட்டர்ன் போயிடலாம், சரியா? ஆனால் ஹோட்டலுக்கு வேணாம் சிவா. ஏய் போதும் நிறுத்து. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அதுதான் நல்லா தெரியுது. சரியா? இங்க பாரு, வந்த இடத்துலயே நான் கொண்டு போய் உன்னை விட்டுடுறேன். ஓகே? சிவா, சிவா ஏன் இப்படி பண்ற? வாய் மூடு ஃபர்ஸ்ட், நீ என்கிட்ட பேசாத. சிவா. பாரு first, நீ என்கிட்ட பேசாத. ஓகே? இப்போ என்ன? ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணலாம், அப்படிதானே? இங்கதானே ஹோட்டல் இருக்கு, அப்படி போகலாம். ஏய் இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்றதுனால எனக்கு கிடையாது. என்ன நீ தான் குளிர்துன்னு சொன்ன. குளிர் தாங்க முடியல, மழை வருதுன்னு சொன்ன. ஜுரம் வந்துறாங்களையும் சரி உன்னை கூட்டிட்டு போய் செக்யூர் பண்ணலாம்னு பார்த்தேன். நீ நம்ம ஓவரா பண்ணிட்டு இருக்க. இல்ல, எனக்கு ஓகே, ஹோட்டல் போகலாம். என்ன சொல்ற? இல்ல, இங்க இருந்து போகலாம். எனக்கு குளிருது, ரொம்ப நேரமா மழையிலேயே இருக்கும், ஜுரம் வந்துரும் சிவா. சரி சரி அழுகாத, வா போலாம். ஓகே, அங்கதான் ஹோட்டல் இருக்கு. சரி மூஞ்சி அப்படி வைக்காத. ம். இல்ல பரவாயில்ல, நிக்கிறேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. ட்ரெஸ் மாத்திக்கிறியா ஏதாவது? ஏய் லூசா நீ, பேக் எல்லாம் அங்க இருக்கு, Dress மாத்தன ஈஸியா சொல்ற. 10 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? உனக்கு ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். ஐயோ கடவுளே, எனக்கு எதுவும் வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டு. மழை நின்னதும் நம்ம போயிடலாம். ஜெனி, இந்த மாதிரி அழுதினா எனக்கு பிடிக்காது. சரியா? டென்ஷன் ஆயிடுவேன், அவ்வளவுதான். என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? என்னடி உனக்கு பிரச்சனை? லவ் பண்றேன் கூட தாண்டி வந்திருக்க, எதுவும் முறைச்சிக்கிட்டு இருக்க? அது இல்ல சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சுஜி கிட்ட கூட சொல்ல வந்துட்டேன், பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உட்காரியா? ஜெனி இங்க பாருடா. ஜெனி உனக்கு என் மேல லவ்வே இல்லை ஜெனி. நீ உண்மையாவே லவ் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்கல தானே, உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ சிவா,
அப்படிலாம் இல்லை, உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனா உனக்காக தான் நான் டூரே வந்தேன். எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு நீ எப்படி பேசுகிற? அழுகாத சிவா, அழுகாத சிவா. சரி நீயும் அழுகாத என்ன? நான் அழ மாட்டேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. ஏன்? இல்ல, அப்படி பார்க்க போனா இதெல்லாம் தப்பு இல்லையே. நம்ம தானே ஃபைனல் இயர் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து உன்னை பொண்ணு கேட்க சொல்கிறேன் ஜெனி. எங்கள் அம்மா கொஞ்சம் அடம்பிடிப்பாங்க தான், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் ரொம்ப செல்லம். நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அதுவும் எங்கள் பாட்டினா சொல்லவே வேண்டாம், என் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. எனக்கு புரியல, நீ சம்மந்தம் இல்லாம பேசுற சிவா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்கா இல்லையா? ம், பிடிச்சிருக்கு. சரி ஓகே.